என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடுங்க. இந்த வார்த்தையை நாம் இந்த மாசத்துல தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் எப்படி நம்மோடு பேச போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மா கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மா கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஏசையா. இருந்த உலகினிலே ஒளியை தந்தவரே, இருந்த உலகினிலே ஒளியை தந்தவரே. பாவத்தின் இருளினிலே வாழ்வுரை நீட்டிடுமே, பாவத்தின் இருளினிலே வாழ்வுரை நீட்டிடுமே. உம்மா கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மா கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை கேளுங்க, நீங்க கேளுங்க. அப்பா எங்களோட பேசுங்கப்பா. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய இருளான வாழ்க்கை ஒளியாய் மாறுமே. இருண்ட உலகத்துல ஒளியை கொண்டு வந்தவரே, எங்களோடு வார்த்தையின் மூலமாய் இடைபடும், எங்களோடு பேசும், எங்களை உணர்த்தும், எங்களை நடத்தும், எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிப்போம். எசேக்கியேல் 38வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர் இங்க? இதைத்தான் தொடர்ந்து 8-9 மாசங்களுக்கு மேலாக சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? ஸ்தோத்திரம். அவர்களிடத்திலே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? எத்தனை பேருக்கு அது உணர்த்தப்பட்டது, அனுபவமாய் மாறி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற தருணங்கள். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்ற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள இருக்குதுங்க? ஸ்தோத்திரம். செக் பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக தொடர்ந்து எத்தனையோ செய்திகள் இந்த 2 நாட்கள்ல கேட்டோம். நமக்குள்ள அவர் இருப்பதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள், எதுக்காக இந்த சிலுவை பாடுகள் நமக்குள்ள இருக்கிறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்குள்ள இருப்பதற்கு தான் என்று சொல்லி தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். நமக்குள்ள அவர் இருந்தும் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால், கவனிக்கணும், நமக்குள்ள இருக்கிற அவரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளாமல் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடுற சந்தோஷம் எப்படிங்க நமக்கு கிடைக்கும்? ஆமென். நம்ம தேடுற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்னா அவரை சந்தோஷமா பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு அவரை குஷிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை சந்தோஷமா வச்சுப்பாரு. எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களையும் அவர் வேதனைப்படுத்துவார். ஏன் நம்முடைய குடும்பங்கள்ல வேதனை, ஏன் நம்முடைய குடும்பங்கள்ல போராட்டம்? ஸ்தோத்திரம். அப்படின்னா அவர் உள்ள வேதனைப்பட்டுக்கிறார்னு அர்த்தம். ஆமென். மத்தேயுல இயேசு சொல்லும்போது அழகா சொல்வார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாவதுக்கு முன்னாடி
உட்புறத்தை சுத்தமாக்குன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு வருகிற வேதனைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு வருகிற போராட்டத்துக்கு என்ன காரணம்? உங்களுக்கு வருகிற சமாதான கேட்டிற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வசனத்தை புரிஞ்சிக்காமையே ஸ்தோத்திரம் நம்ம காலத்தை ஓட்டிங்கிறோம். அவரை கனப்படுத்துகிறோமா? அவருக்கு மரியாதை கொடுக்கிறோமானா இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா நியாயமானபடி காரணம் சொல்றதுக்கு காரணம் வச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் தேவனை கனவீனப்படுத்துகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அங்க சர்ச்சைக்கு வரலன்னு அடுத்த வாரம் இன்னைக்கு வராதவங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா வேலைக்கு வரணும்ட்டான். சரி போலின்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. போலின்னா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். 10 பேர் நம்ம சபையிலேருந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. 10 பேரையும் ஒன்னா நிறுத்த முடியுமா? ஸ்தோத்திரம். அப்போ நீங்க அந்த விசுவாசத்திலே வரலையே. அப்போ உனக்குள்ள இருக்கிற தேவன் இப்போ சபையில கம்பெனில எப்படி இருப்பாரு? சந்தோஷமா இருப்பாரு. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருக்குள்ளவும் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வேதனைப்படுத்தும்படியான காரியங்கள் செய்தால் நீ தேடிக்கொண்டிருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை பெறவே முடியாது, எத்தனை வருஷமானாலும். ஆமே. அப்ப நீங்க இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்தார். அதை புதிய ஏற்பாடு காலத்துல செய்து முடிச்சிட்டாரு. சொல்லிட்டு போறவர் இல்ல அவரு. சும்மா சொல்லிட்டு போறவர் இல்ல. ஸ்தோத்திரம். சும்மா ஏதோ வாய்க்குதுன்னு சொல்றவர் இல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுது. அவர் சொன்னதுதான். ஆமே. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. சொன்னா கண்டிப்பா செய்வார். அவரிடத்துல இருக்கும் என்று சொன்னார். இப்போது இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:17-18 வாசிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுது அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி. கொலோசியர் 1:20 சொல்லுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருப்பது ரகசியம் என்று சொல்லுகிறது. இப்படி பல வசனங்கள் அவர் உங்களுக்குள்ளே இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணியும் அவருக்கு ஒரு மரியாதை நீங்க கொடுக்கறது இல்லை. உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருக்குள்ள அவர் இருக்கிறார். இப்ப புரிஞ்சுங்க, புரியாதவங்க புரிஞ்சுங்க. உங்களுக்குள்ள யாரு இருக்கிறது? அந்த சராசரங்களையும் படைத்து, எப்படி படைத்து? வார்த்தையின் வல்லமையினாலே படைத்து, பூமியை குடியிருப்புக்காக சிருஷ்டித்து. மத்த எங்கேயும் மனுஷன் வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கடலுக்கு கடவாதிருக்கிற எல்லையை நிர்ணயித்து, ஏரிக்கே ஸ்தோத்திரம் கரையை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க வெயில் சீசன்ல. மழை வந்தா ஒன்று போட போகுதுன்னு. ஆனா அவ்வளவு தண்ணி, முக்கால்வாசி தண்ணி தான் உலகத்துல கடல்ல இருக்குது. ஒரு கரையும் இல்லை. இருக்குது கடவாதிரி இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராத நேரம் அப்படி செய்தது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்ப எவ்வளவு பவர்! எப்படி எல்லாம் சர்வ சிருஷ்டிகள் வணங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, நடுங்கி கொண்டிருக்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர்களை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். என்னையா அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க? என்ன மரியாதை கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆபிரகாம் ஐயா தெரியுமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? அவருக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு பெரியவர்! உங்களுக்குள்ள வருவதற்கு தகுதியே இல்லை. நீங்க ஒண்ணுக்குமே லாகில. நீங்க ஸ்தோத்திரம். ஆண்டருடைய ராஜாவாகிய தாவீதின் அரண்மனைக்கு வருவதற்கு ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யோனாத்தானுடைய மகன் மேயிபோசேத் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவான்? நான் ஒரு செத்த நாயின்வான். ஸ்தோத்திரம். யோனாத்தானுடைய குடும்பத்திற்கு, சவுலின் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டிய யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது சீபா சொல்லுவான் வேலைக்காரன், ஆமா ஆமா யோனாத்தானுக்கு கால் முடமான மேயிபோசேத் இருக்கிறான், அவனை போய் கூட்டினு வாயாண்டுவர். யோனாத்தானுடைய அந்த நட்பு நிமித்தமாய், யோனாத்தானுடைய நட்பு ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்க அதிகமா இருந்துச்சான். தாவீது 2 சாமுவேல் 2 புலம்பும் போது பாடுவார், ஸ்திரீயின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமான சிநேகம் யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும். அதனால யோனாத்தான் செத்துட்டதுனால அவருடைய மகன் மேயிபோசேத்துக்கு நான் நன்மை செய்யணும், அவன் எங்க இருக்கிறான் கூட்டினு வா அப்படின்னு சொல்லும் போது இப்ப மேயிபோசேத் ராஜாவின் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறான். ஆமே. அந்த மேயிபோசேத் தான் நீங்களும் நானும். ராஜா இயேசு ராஜா. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அவனே சொல்றான். யாரு? நம்ம சொல்ல,
மேய்போசத்தே சொல்றான், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே வருவதற்கு இந்த செத்த நாயாகி எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. நான் யாரு? இயேசு ராஜாவின் சமூகத்துல வருவதற்கு செத்த நாயாகி எனக்கு ஒரு தகுதியும் இல்லைங்க. ஸ்தோத்திரம். அவர் தகுதிப்படுத்தி, ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணும் போது நீங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதையை பாருங்க. அவரை நீங்கள் அவமதித்தால், அவரை நீங்கள் கனப்படுத்தினால் கனப்படுத்துவாராம். 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்துல. அவரை கனவீனப்படுத்தினால், அவரை அசிங்கப்படுத்தினால் உங்களையும் கர்த்தர் அசிங்கப்படுத்துவார். ஏன் உங்களுக்குள்ள அசிங்கம், ஏன் கனவீனம், ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதுன்னா நீங்கள் அவரை கனவீனப்படுத்துகிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ, புரிஞ்சோ புரியாமலேயோ சர்ச்சைக்கு வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இது வரைக்கும் அவரை கனவீனப்படுத்தினது போதும். ஸ்தோத்திரம். இனிமேலும் கனவீனப்படுத்த தயவு செய்து உங்களை இடம் கொடுத்து விடாதீர்கள். நமக்கும் ஆண்டுடைய சமூகத்துல வருவதற்கும் அவர் நமக்குள்ள வருவதற்கும் 1.01 தகுதி கூட எனக்கு இல்லை. ஆனா வந்துகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவருக்கு பயந்து வாழணும். ஸ்தோத்திரம். எதையும் அவருக்கு மறைச்சி செய்யவே முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாய நிர்வாணமாய இருக்குதான். நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனா உங்களை அவர் எப்படி பாக்குறாரு? நிர்வாணமா தான் பாக்குறாரு. உங்களை உள்ள பாக்குறாரு, ஸ்கேன் பண்ணி. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனாய் கர்த்தர் எங்க பாக்குறாரு? உங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறது இல்ல, உங்க உடம்பை பார்க்கறது இல்ல, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய நினைவுகளை, யோசனையை பார்க்கிறார். அது நித்தம் பொல்லாததாக இருந்ததுனால உங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. உங்களை பார்க்கிறார். உங்களுடைய நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்குது? பொல்லாததா இருக்குது. நினைவு பொல்லாதது இல்ல, அது தோன்ற இடமே பொல்லாததாகுதான். ஸ்தோத்திரம். அதனால மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார்னு வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்னா கஷ்டங்க. என்ன சொல்லியிருக்கிறேன், கேட்டவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வேதனைப்படும்படி வாழ்ந்தால் கஷ்டம், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் குறையும். நன்மையின் மேல கையை வச்சிடுவாரு. ஆமென். முதல் நன்மை என்ன தெரியுமா? நம்ம ஆயுசு குறையும். ஆமென். அதுக்கு முன்னாடி 965 வருஷம் மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷனுடைய நினைவின் தோற்றம் பொல்லாததா இருந்தபடினாலே இப்ப 120 குறைச்சார். 965 எங்க, 120 எங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதோடு கூட வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் குறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சுகவீனம் வரும், பலவீனம் வரும், வியாதியா மாறும். ஸ்தோத்திரம். டாக்டர் கொண்டு போனா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். ஆமே, நீங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமே, அவ்வளவுதான், போச்சு கதை. ஸ்தோத்திரம். நம்மை ஆனா அழைத்து நமக்குள்ள ஒரு வாசமா இருப்பது நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும்படியாக. சங்கீதம் 92 அழகாய் சொல்லுவார் கடைசி வசனத்துல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 92 கடைசி என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 92 கடைசியில உங்களுடைய நாட்கள் திருப்தி ஆகுமா. ஸ்தோத்திரம். எனக்கு போதுங்க நான் வாழ்ந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடத்துவார். ஆமே, சொல்லுங்க, வாசிங்க. அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். முதிர் வயதுல. அதுக்கு மேல வசனம். ஸ்தோத்திரம். அவர்கள் முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். அது 91 கடைசி வாசியமா. 91 கடைசி. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. எதுல திருப்தி? பணத்துல இல்ல, பொருள் அல்ல, புகழ் அல்ல. நீடித்த நாட்கள், ஆயுஷ உனக்கு கூட்டி கொடுத்து அதுல ஒண்ணு என்ன பண்ணுவாராம்? திருப்தியாக்கி. திருப்தினா போதும். ஸ்தோத்திரம். இவ்வளவு வாழ்ந்தது நானு போதும்னு சொல்ற அளவுக்கு வாழ வைக்க விரும்பின ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தினதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆயுசு 120. 965 120 குறைச்சாரு.
அதை பர்சன்டேஜில் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 12% தான் ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு 120 வயசு, 120 வயசுக்கு 12% எவ்வளோன்னு போட்டு பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 30 வயசு கூட வராது, 12% ஸ்தோத்திரம் 120 வயசு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி விடாம ஒரு 60 வயசு வரலும் கிருபை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு டெத் ஆவரேஜ் 60, 60 வயசு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 60 வயசு வரைக்கும் நீங்க திருப்தியாய் வாழ்ந்து, எந்த வியாதியும் இல்லாம வாழ்ந்து, ஸ்தோத்திரம் பலவீனம் இல்லாம வாழ்ந்து, ஸ்தோத்திரம் நல்ல முதிர் வயதிலும் கனி தந்து, ஆமென். முதிர் வயதில் எப்படி இருப்பாங்களாம்? புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இன்னைக்கு காலையில ஒரு டீ கடையில் ஒருத்தரை பார்த்தேன். எப்படியும் வயசு ஒரு 75க்கு மேலதான் இருக்கும். நல்ல ஹைட்டா இருக்கிறார், நல்ல அழகா முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஹின் பண்ணிக்கின்னு, ஸ்தோத்திரம் ஒரு பேப்பர் கையில வச்சுக்கின்னு அப்படியே போறாரு. ஸ்தோத்திரம். அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ஆளுங்க 75 வயசுல நடக்க முடியாதுக்குது, 60 வயசு ஆகிட்டாவே நடக்க முடியாதுக்குது. ஆனா அவருக்கு 75+ இருக்கும். அவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்துச்சு. ஸ்தோத்திரம் அழகா இருந்துச்சு. இதுதாங்க அந்த ஆசீர்வாதம். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21 வாசித்தோம். அவரோடு கூட இருந்து அவர்கள் கண்ணீர் யாரையும் துடைப்பார். உங்களுக்கு துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, புலம்பல் இல்லை, போராட்டம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம். கையை தட்டி ஆமென். அதற்காக தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரா, துக்கமா இருக்கிறாரா, நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற உறுதிப்படுத்த கடந்த 48 நாளா பேசி கொண்டே இருந்தார். எப்படி அவர் உங்களுக்குள்ள வந்தார்? உங்களுக்குள்ள வருவதற்கு அவர் எடுத்த பிரயாசங்கள் என்னன்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாத்திலும் அட்டன் பண்ணி இருக்கிறோம், இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறோம் அவர் நமக்குள்ள இருக்கிறார்னு. அவர் நமக்குள்ள இருந்து நம்மை நடத்துகிறார் என்பதை இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாம, ஒரு மாற்றமே இல்லாம 48 நாள் ஆராதனையும் நம்ம அட்டன் பண்ணி அப்படியே வருஷா வருஷம் கொண்டாடுற சடங்கு மாதிரி போயிருப்போம்னா, நீங்க சபைக்கு வந்து எந்த பிரயோஜனமும் எந்த லாபமும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க அறிவடையணும். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கிறது, இருக்கும் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார். இப்ப இருக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் அல்ல, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசி. அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர்களிடத்துல அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருத்தரும் அவரை கனப்படுத்தி நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நிதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அதெல்லாம் மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மாறுவதற்காக தருணங்களை கொடுக்கிறார், காலங்களை கொடுக்கிறார். அது உங்களுக்கு அட்வான்டேஜா நீங்க மாத்திக்கினீங்கன்னா ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நமக்கு தகுதியே இல்லைங்க, தகுதியே இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய். ஆமென். புரியுதா? ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை, நான் எனக்குள்ள இருக்கிறாருன்னு நான் சொல்லிக்கூடாது. முதல்ல நீங்க புரிஞ்சு நடந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் அவர்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி உலகம் சாட்சி சொல்லும். ஆமென். இது நம்ம போன வாரம் கன்க்ளூஷனுக்கு வந்த செய்தி. ஸ்தோத்திரம். நீங்க சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு உயிரோடு கூட எழுந்தார். உங்களை பார்த்து சாட்சி சொல்றாங்களா? மெய்யாகவே புனிதாவுக்குள்ள இயேசு இருக்கிறார் சொல்லுவாங்களாமா? ஸ்தோத்திரம். ஒருத்தர் பிடிச்சின்னு வந்தா தான் சர்ச்சைக்கு வரேன், சாயந்தரத்துல சர்ச்சைக்கு வர மாட்டேன்,
நீ என்ன ஒரு இயேசுன்னு விசுவாசின்னு தெரியல. ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்கும் உணர்த்துக்கும் 1% கூட கிடையாது. விசுவாசம் என்னது? மலையே பேத்துன்னு போனா போயிடுமா? கடுகளவு விசுவாசம் தான். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்க அடையாளம் என்னது? மலையை பார்த்து இந்த மரத்தை பிடுங்கி கொண்டு போய் கடல்ல நடுனா நடன்றாரு. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம விசுவாசி என்ற போர்வையில் என்ன பண்ணிக்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மறுதலித்து கொண்டிருக்கிறோம். பேதுரு பண்ணதும் புனிதா பண்றதும் ஒண்ணுதான். பேதுரு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணா, புனிதா அதை சிம்பாலிக்கா சொல்லிங்குது. இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிங்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமே. அவன் தான் எங்க பண்ணான்? மறுதலிக்கத்தி தான் மறுதலிக்கத்து. விசுவாசிக்கணும் என்ன பண்ணான்? மரித்தோரை கூட எழுப்ப முடியும்னு சொன்னாரு மத்தேயு 10:8. மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். இதுதானே நமக்கு கொடுத்திருக்கிற பிளஸிங். அவரை உள்ள பெற்று கொண்டிருக்கிற நாம, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நாமே சாட்சிகளா இல்லாத போது அவர் ரொம்ப உள்ள வேதனைப்படுறார். உங்களை பார்த்து ஏதாவது உலகம் சொல்லுமானால் கையை நீட்டி, நீங்க கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது, ஏன்னா நமக்கு சொர்ணையே இல்லையே. ஆனா உள்ள இருக்கிற ஆண்டவர் வேதனைப்படுகிறார். உள்ள இருக்கிற ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அவர் வேதனைப்படும்படியாய் நீங்கள் வாழ்ந்தால் என்ன சொன்ன? நன்மைகள் குறையும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கெல்லாம் கரெக்டாதாங்கிற நினைச்சுக்காதீங்க. உங்க மூலமாய் உண்டாய் இருக்கிற உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் தேவநாமம் தூஷிக்கப்பட்டாலும் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஸ்தோத்திரம், ஒருத்தர் வீட்லையும் கீழ்படுறது இல்லை. ஸ்தோத்திரம். இந்த சின்ன பசங்க இருக்குதுல்ல, கீர்த்திகா, ஸ்தோத்திரம், சாமு, அந்த செட்லாங்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தவிர மேல கத்து ஒண்ணு கூட மதிக்க மாட்டேங்குது ஒருத்தருக்கும். அவர்கள் மதிக்காம இருக்கிற போது, ஸ்தோத்திரம், தேவநாமம் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுது. உங்களுக்கு அவங்க மதிக்காம இருக்கும்போது, புள்ளனா கல்யாணம் ஆனான்னா யாவருனாங்க சாவர வரலாம், அவனுடைய கணக்கு உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்பார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. உங்க பிள்ளையின் கணக்கு, ஸ்தோத்திரம், நீங்க தான் உத்தரவாதி, நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க பரிசுத்தமா நான் வாழ நினைச்சுன்னு வாழ்ந்தீங்கன்னா போக முடியாது பரலோகம். உங்க பிள்ளைகளோடு தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். பிள்ளைகளை எது கொடுத்தார்? உங்களை நம்பி நல்லா வளர்ப்பீங்க தானே கொடுத்தாரு. சின்னதுல இருந்தே செல்லங்காட்டி வளர்த்தீங்கன்னா நந்தது. வயசுக்கு வந்த போது அதுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் வந்து போய் அவங்க பொஞ்சரி சொல்றத கேக்குது. ஸ்தோத்திரம். அப்ப பழி யாருக்கு உண்டு? பழி யார் மேல வரும்? அதனால பாத்துங்க. ஸ்தோத்திரம். நீங்க என்னதான் ஆன் சாப்பில வந்து ஆக்டிங் போட்டாலும் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காதனால. ஸ்தோத்திரம். அதனால இப்ப சின்ன பிள்ளைங்களை வளர்த்து கொண்டிருக்கிற அருமையான, ஸ்தோத்திரம், இம்மானுவேல், உமாதியா ஃபேமிலி, கார்த்திக் ஃபேமிலிலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கிறதுக்கு பயப்படவே விடாதீங்க. ஸ்தோத்திரம். வசனம் அழகா சொல்லுது, பிறம்பா கையால் எடுக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லுது. ஆமே. பிறம்புல நீ அடிச்சுனா அவனை எரி நகரத்துக்கு தப்பு வைக்கிறேன்னு அர்த்தம். நரகம் பெருசா, நீ அடிக்கிறது பெருசான்னு பார்த்துக்கோ. ஆமே. அடிக்கிறதுக்கு தயங்காதீங்க. இந்த வயசுல அடிச்சிங்கன்னா ஆமே அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பானா. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பயம் இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு எங்க அம்மா சாவர வரல, எங்க அம்மானா பயம், எங்க அப்பானா பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா பேச்சே கிடையாது, எடுத்தோடனே அடிப்பாங்க, எடுத்தோடனே அடிச்சுட்டு தான் பேச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் அவங்க கூப்பிடுறனாகவே வயது கலைக்கணும். ஸ்தோத்திரம். ஸ்கூல் விட்டு வந்துட்டு போய் விளையாடின்னு இருப்பேன். ஸ்தோத்திரம். சின்ன பசங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ ஆண்ட்ரி எல்லாம் அப்படிதான் பண்றாங்கல்ல, அவங்க அம்மா வர வரலும் போய் விளையாடி இருப்போம் இல்லையா எங்கன்னா பசங்க கிட்ட. அவங்க வந்துட்டாங்கன்றது எப்படி சிக்னல் தெரியும்? வந்தவனே கூப்பிடுவாங்க. ஆமே. வீட்டாண்டு இருந்து இப்போ அமலா சிஸ் அப்படி பண்றது இல்லை. எங்க விளையாடிக்கிறாங்கன்னு போய் தேடி பார்த்து கூட்டாராங்க, இல்லைன்னா இவங்களே போயிடுறாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. எங்க வீட்டாண்டே நினைக்கு என்ன பண்ணுவாங்க? குரல் கொடுப்பாங்க, 3வது குரல். ஆமே. 3வது பேர் சொல்றதுக்குள்ள வரலினா, ஆமே, அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. தொடப்ப கட்டை எடுத்துன்னு இருக்கிற விளையாடுறதுக்கு வருவாங்க. ஆமே. ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நான் தேவனுக்கு பயந்து, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வாழ்வதற்கு கிருபை கிடைத்தது. அதனால் அருமையான பெற்றோர்களே, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனை தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு
உங்க மூலமாய் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு உங்க பிள்ளைங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இல்லைன்னா அவர்கள் நிமித்தம் நிச்சயமாய் உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். அவர்களை எதுவும் அவர் கேட்க மாட்டார். ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும், உபவாசம் போடணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. நைட் எல்லாம் தூங்குறாங்க இல்லையா, போய் ஸ்தோத்திரம் முழங்கால் படிட்டு தலையில கையை வச்சு அழுது அழுது ஜெபிக்கணும். அவன் இந்த பிள்ளைய மாத்துங்கப்பா, இந்த புத்தியை மாத்துங்க ஆண்டவரே, கீழ்படுகிற பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரேன்னு அவங்க தூங்கிட்ட பிற்பாடு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. போய் தலையில கையை வச்சு முட்டி போட்டு நல்லா அழுது ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமா கர்த்தர் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய மாட்டேன் நமக்குன்னான்னு இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கடைசியில உங்களுக்கு தான் அசிங்கத்தை அந்த பிள்ளை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும், ஊர்ல இருக்க முடியாத செயலை செய்யும். கடைசியில அதோடு கூட போனா பரவாயில்ல, தேவனிடத்திலிருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல நன்மையின் குறைச்சலை கொண்டு வந்து விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நம்புவீர்களே ஆனால் முதலாவது உங்களுடைய ஜீவியத்தை மாற்றுங்கள். உங்களை நம்பி உங்க கரங்கள்ல கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளின் மேல கொஞ்சம் கவனம் வைங்க. ஆமென். சத்தம் அல்லேலூயா. கவனம் வைக்கணும். கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இதுக்கு. ஸ்தோத்திரம். எப்போ இருந்தாலும் அவர் உங்க புள்ள தானே. ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகிட்டா அவர் 2 கும்பம் மலிச்சிட்டு தானே. ஸ்தோத்திரம். உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும். நீங்க சொல்றதான் பிள்ளைங்க செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க மாத்தலைன்னா நிச்சயமாகவே உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வேதனைப்படுவார். புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய வாசஸ்தலம் அவரிடத்துல இருக்கிறது. தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சந்தோஷமா இருக்கிறாரா வேதனையா இருக்கிறாரா என்பதை குறித்து தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மேய்போசேத்தை பார்த்தோம். ராஜாவின் அரண்மனைக்கும் ராஜாவுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவனை அழைத்து ராஜா போட்ட சட்டம் என்ன தெரியுமா? இவன் நித்தமும் டெய்லி ஒவ்வொரு வேளையும் என்னோடு கூட போஜனம் சாப்பிடுவான். அவன் எங்க சாப்பிடுவான்? அவன் ராஜாவுக்கு பக்கத்துல சீட்டு. மேய்போசேத்தை சொல்றான், நான் செத்த நாய். ஒரு செத்த நாய்க்கு எங்க சீட்டு? ராஜா சாப்பிடுற டேபிளுக்கு பக்கத்து சீட்டு. ஸ்தோத்திரம். மேய்போசேத்தாங்க நீங்கள நானும். நமக்கும் ராஜாவுக்கும் இயேசு ராஜாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய சமூகத்துக்கு போவதற்கு மேய்போசேத்தை போல நீங்கள நானும் செத்த நாய். ஆண்டவர் உங்களை அழைத்து எங்க சீட்டு கொடுத்துக்கிறாரு? அவருக்கு பக்கத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை ஒரு நாளும் ஒரு விசுவாசி மறந்துடவே கூடாதுங்க. இதை மறந்துடவே கூடாது. நீங்க மறக்காம நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரை வேசனைப்படுத்தும்படி வாழவே மாட்டீங்க. இது நீங்க மறந்துறீங்க அடிக்கடி. சர்ச்சை விட்டு வெளியே போனோடனே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எங்க போனாலும் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்ன செஞ்சாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேதனைப்படாதபடி சந்தோஷமாய் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்துல ஒரு அருமையான ராஜாவை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ராஜாவின் பேரு சிதேக்கியா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 25வது அதிகாரத்துல இவரை குறித்து வருது. ஸ்தோத்திரம். சரி கவனிங்க. ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன், தாவீதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் ஸ்தோத்திரம் பிரிக்கப்பட்டு யூதா கோத்திரமாய் பிரிந்தது. இஸ்ரவேல் தனியா பிரிஞ்சிச்சு. 12 கோத்திரம் இல்லையா? அதுல ஒரு கோத்திரம் வராது, லேவி கோத்திரம். மீதி 11 கோத்திரத்தை 2ஆ பிரிச்சு 10 துண்டை என்ன பண்ணாரு? யெரொபெயாம் கையிலையும் ஒரு துண்டை ரெகோபெயாம் கையிலையும் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெகோபெயாம் சாலமோனுடைய பையன். ஸ்தோத்திரம். யெரொபெயாம் தனியா ஒரு இஸ்ரவேல்ல இருந்த மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யூதா கோத்திரம் தனியாய் பிரிக்கப்பட்டது. யூதா கோத்திரத்துல தான் இயேசு பிறப்பார்ன்றதுனால தாவீது யூதா கோத்திரமா இருந்தபடினால தாவீதின் பையன் சாலமோன் மூலமாக ரெகோபெயாம் என்பவன் யூதாவின் ராஜாவாக பொறுப்பேற்கிறான். முதல் ராஜா ரெகோபெயாம் யூதாவின் ராஜாவாக. சாலமோன் வரைக்கும் 11 கோத்திரமும் ஒன்னா இருந்துச்சு. சாலமோன் தான் ராஜா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு?
சவுலாண்ட சொல்லுவார் இல்லையா, ஸ்தோத்திரம், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா உன் கோத்திரத்தை பிரிச்சிருவேன், ஒரு கோத்திரம் தாவீது இடத்துல இருக்கும், மீதி கோத்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு 1 சாமுவேல் 15. அதை 2 சாமுவேல்ல நிறைவேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி நிறைவேற்றி இவன் தான் ரெகோபெயாம் தான் முதல் ராஜா யூதாவுக்கு. அதுக்கப்புறம் 7 ராஜாக்கள் மாறுவார்கள். நல்லா கவனிக்கணும், ஸ்தோத்திரம். 7 ராஜாக்கள் மாறுவார்கள். 8ஆவதாய் வந்த ராஜா தான் இந்த அதிகாரத்துல வருகிற சிதேக்கியா என்கிற ராஜா. இந்த 7 ராஜாக்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கவனிங்க, 7 ராஜாக்களையும் பாத்தீங்கன்னா ரெகோபெயாம் அவனுடைய பையன், ஸ்தோத்திரம், சகரியா அவர் ராஜாவாவார். அப்பா செத்துட்ட பிற்பாடு புள்ள, அப்படியே சகரியாவின் பிள்ளை, அடுத்தது அவன் புள்ளன்னு சொல்லி 7 தலைமுறையாக யூதா கோத்திரம் ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணி யூதா கோத்திரத்தை மாத்திரம் ராஜாவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருந்த சந்ததியில கடைசியா 8ஆவதாய் வந்த ராஜா தான் இந்த சிதேக்கியா. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சிதேக்கியாவுக்கும் இந்த ராஜாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா யோயாக்கீன் என்று சொல்லுகிற மனுஷன் தான் 7ஆவது ராஜா. நல்லா கவனிங்க, யோயாக்கினுக்கு குழந்தை இல்லை. யோயாக்கினுக்கு குழந்தை இல்லை. அதனால இந்த யோயாக்கினுடைய சித்தப்பா தான் இந்த சிதேக்கியா. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் அவன் மேல நம்பிக்கை வச்சு நம்மளெல்லாம் ரட்சித்த மாதிரி நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளை ரட்சித்தா நம்ம குடும்பத்தை முதலாவது பாதுகாப்பா நடத்துவோம். அதுக்கப்புறம் அந்த சாட்சி அநேகரை சபைக்கு கொண்டு வர நம்மள முன்னாடி ரட்சித்தாரு பாருங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம குத்துக்கல் மாதிரி உட்காந்துங்கிறோம் பாருங்க, ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் இந்த சிதேக்கியாவுக்கு அவன் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், ராஜ பதவி வருது. ஆமேன். யோயாக்கினுடைய பையனுக்கு தான் வந்திருக்கணும். யோயாக்கினுக்கு பிள்ளை இல்லாததுனால அவனுடைய சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேல் கடைசியான 8ஆவது ராஜாவாக தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ராஜாவானதான், ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. முன்னாடி 7 பேர் தன்னுடைய தாத்தாக்கள்லாம் என்ன செஞ்சாங்களோ, தன்னுடைய பரம்பரை என்ன செய்ததோ அதே போல இவனும், ஆமென், ஸ்தோத்திரம், பாகால்களை பின்பற்றி, ஸ்தோத்திரம், யெரொபெயாமின் வழிகளில நடந்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி பலமுறை எச்சரித்தோம். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எரேமியா கொண்டு சொல்றாரு, உனக்கு தகுதியே இல்லாம கிடைச்சிருக்குதுப்பா, காப்பாத்திக்கோ. உனக்கு தகுதியே இல்லாத ராஜ பதவி வந்துக்குது, காப்பாத்திக்கோ. உன்னை தாண்டி உன்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜ பதவி போகணும். அப்படி பல முறை எப்படி பெர்னார்ட் ஜேம்ஸை கொண்டு உங்களுக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதே போல எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த சிதேக்கியாவுக்கு எச்சரித்து கொண்டிருந்தோம். அவன் அதை கொஞ்சம் கூட உங்களை மாதிரியே காதுல வாங்காமலே வாழ்ந்தான். அவன் தான் சொல்றது, வசனம் அப்படிதான் சொல்லுது. சிதேக்கியா என்ன பண்ணாராம், எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அசட்டை பண்ணினான். அவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை மாதிரியே தாங்க சிதேக்கியா. நல்ல உதாரணம் உங்களுக்கு. தகுதியே இல்லை அவனுக்கும், ராஜ பரம்பரைக்கும், ராஜா ஆவறதுக்கும் தகுதியே 1% கூட. ஆனா ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். எதற்காகனா அவன் எனக்கேற்றபடி வாழ்வான்னு நம்பி தகுதியே இல்லாத சிதேக்கியாவை ராஜாவாக மாற்றி வைத்தால் அவன் ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட கீழ்ப்படியாம ஆண்டவரை கோபப்படுத்தும்படியாக தன்னுடைய முன்னோர்கள் செய்தபடியே தானும் கன்று குட்டிகளை உண்டாக்கி, யெரொபெயாம் பண்ண பாவம் என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் தேவனுடைய ஆலயத்துல, சாலமோன் ஆலயத்துல தொழுது கொள்ள கூடாது என்பதற்காக மோசே உண்டாக்கின வெண்கல கன்றுக்குட்டி இல்லையா, மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்து விட்டு பணிந்து கொண்டார்கள் இல்லையா, அதனால தேவனுடைய கோபம் அங்க வந்தது இல்லையா. அதை பார்த்த கேள்விப்பட்ட இந்த யெரொபெயாம் என்ன பண்ணா, ஒரு கன்றுக்குட்டிக்கு 2 கன்றுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம், இதை பணியுங்கள், நீங்கள் எருசலேமுக்கு போக கூடாது, போயிட்டு அங்க போய் சேர்ந்துட போறாங்கன்னு கெட்ட எண்ணத்துல, ஸ்தோத்திரம், பாகால்களை கன்றுக்குட்டிகளை 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி வைத்து விட்டு அதற்கு ஆசாரியர்கள், கன்றுக்குட்டிக்கு பூஜை பண்றதுக்கு பூசாரிகள் நம்ம பாஷையில ஏற்படுத்தி பயங்கரமா பலி இங்கே நடக்குது. நீங்க எங்க போக கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது, எருசலேம்ல சர்ச் இருக்கு அங்க போக கூடாதுன்னு சொல்லி யெரொபெயாம் பண்ணாம பாருங்க. அதை அப்படியே இந்த 7 ராஜாக்களும் ஃபாலோ பண்றாங்க.
ஸ்தோத்திரம். ஆமென். எட்டாவது வந்த இவன் ஒழுங்கா இருப்பான், இவன் கையில ராஜ்ய பதவியை கொடுத்தா இவனும் என்ன பண்ணிட்டான், அதே யெரொபெயாமின் வழிகளில நடந்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், போய் சொல்ல அவனுக்கு, மேவிபோசேத் போல செத்த நாயா இருந்த உன்னை என்ன பண்ணிக்கிறேன், ராஜ பதவி கொடுத்து சர்ச்சில் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறேன். உனக்கும் சர்ச்சைக்கும் தகுதியே இல்ல, சர்ச்சைக்கு வர்றதுக்கு உனக்கு லாகியே இல்ல, தகுதியே இல்ல, உன்னை நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். உன்னை கொண்டாந்து எங்க உட்கார வச்சுக்கிறேன், இப்ப இருக்கிற நீ பொசிஷன் எங்க, ராஜாவின் மேஜையில, ராஜாவுக்கு பக்கத்துல. இயேசு ராஜாவின் பக்கத்துல உட்கார்றவங்க எப்படி இருக்கணும் பாத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நம்மளை கொண்டாந்து எங்க உட்கார வச்சிட்டாரு, கொண்டாயா அவனை. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு மாறாத சட்டம் ஒண்ணு போட்டாரு. என்னன்னா, அந்த நகரத்துக்குள்ள தாவீது வரவே முடியாது. ஸ்தோத்திரம். அங்க வந்தா முடவர்கள், ஊனர்கள், சப்பானிகளே அவனை தொத்துருவாங்க, சாவடிச்சிடுவாங்கன்ட்டானுங்க. வராதன்னு பயமுறுத்திட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீயோன் கோட்டைன்னு பேர் இருக்கு. இந்த சீயோன் கோட்டைக்குள்ள தாவீது வந்தா குருடரும் ஊனரும் சப்பானிகளே கொன்றுவாங்க தாவீதை. அதனால ஒழுங்கா இந்த சைடு வரவேணான்னு சொல்லிட்டானுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் தாவீது படையெடுத்து போய் சீயோன் கோட்டை பிடிச்சிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது தாவீது நகரமா மாறிடுச்சு. மாறின உடனே போட்ட ஃபர்ஸ்ட் ஜீவோ என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். என்ன போட்டான் சட்டம், முடவர்களும் சப்பானிகளும் இங்க வரவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். எவன் என்ன பார்த்து கிண்டல் பண்ணானோ கேலி பண்ணானோ அவன் எங்க வரக்கூடாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தாவீது நகரத்துல சீயோன் கோட்டையில வரவே கூடாதுன்னு சட்டம் போட்டான். ஆனா இப்போ மேவிபோசேத்துக்காக சட்டத்தையே மாத்துறான். ஆமென். அவன் மூடவன், ஊனன், அவனை கொண்டாயான்றான். ஸ்தோத்திரம். சட்டம் யாரால் போடப்பட்டது அவராலே மாற்றப்படும் உங்களுக்காக. ஆமென். நீங்க வரணும்னா ஆண்டவர் என்ன வேணா செய்வார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு வருவதற்கு சட்டத்தையே மாத்துறார் ஆண்டவர். புரியுதா? ஸ்தோத்திரம். நம்மலாம் வர்றதுக்கு தகுதியே இல்லைங்க. இவங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சட்டம் போடப்பட்டது பரலோகத்துல. அதே கர்த்தர் மாற்றி அதெல்லாம் கிடையாது. கொண்டா வழிகளிலும் தெருக்களில் நின்று கொண்டிருந்த, கேட்பாரற்று இருந்த, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த, புறஜாதியா இருந்த, நமக்கு ஆராதனைக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்த நம்மை போய் கொண்டாயானார்ல. ஸ்தோத்திரம். நல்ல மத்த 24 அதை நம்ம மறந்துடணுமா, மறக்கணுமா? அப்ப வந்துடுறீங்களே நீங்க. ஆமே. சர்வீஸ் விட முக்கியம், கல்யாணத்துக்கு வர்றீங்க மறந்துட்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட முக்கியத்துவம் படுத்தக்கூடாது. அதான் விக்கிரக ஆராதனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். ஆமா, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிறாங்க. வேலைக்கு போய்க்கிறவங்க எல்லாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை. ஸ்தோத்திரம். கன்று குட்டியை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். யாருக்கு இப்ப ஆராதனை பண்ணிக்கிறாங்க? ஜெயலலிதா ஓனருக்கு. ஸ்தோத்திரம். இதுதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை விட்டுட்டு வேற என்ன செஞ்சாலும் அது விக்கிரக ஆராதனை. கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பல முறை எச்சரித்தோம். நமக்கு 9 மாசம் எச்சரிப்பா தான் வந்துங்குது. நீங்க ஆண்டவர் உள்ள பெற்று இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வாழும்படி, அவர் மகிழும்படி வாழுங்க. எத்தனை பேர் அதை கேட்கறீங்க? யாருமே கேட்கல. சிதேக்கா கேட்கவே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் செய்கிறபடி தான் செய்து கொண்டிருந்தான். இப்பதான் இந்த வசனம் பாருங்க. அவன் ராஜ்யபாரம் பண்ண 9ஆம் வருஷம் 10ஆம் மாசம் 10ஆம் தேதியிலே, 9ஆம் மாசம் 10ஆம் தேதி 10ஆம் மாசம். எப்படி சொல்லுங்க டேட்டா சொன்னீங்கன்னா சொல்லுங்க. 9ஆம் வருஷம் 10ஆம் மாசம் 10ஆம் தேதி சொல்லுங்க. வருஷம் டேட்டா சொல்லுங்க. டேட் ஃபார்மேட்ல 9ஆம் வருஷம் 10ஆம் மாசம் 10ஆம் தேதி 10-10-9ங்க. என்ன அப்படி மொழிகிறீங்க? 10-10-9. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு விரோதமாய் முற்றுகை போட்டார்கள், கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரை முற்றுகை போடப்பட்டிருந்தது. ஆமென். 10ஆம் மாசம் வந்து போட்டது 11ஆம் வருஷம் மட்டும். 9ஆம் வருஷம் போடப்பட்டது 11ஆம் வருஷம். எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. நேபுகாத்நேச்சர் டீம் வந்து யாரும் உள்ள போக முடியாது, வெளியும் வர முடியாது. அதனால என்ன ஆச்சு? 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. ஒண்ணுமே வர்த்தகம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? பஞ்சம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் திறப்பு கண்டது.
அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியா 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். ஆமே, கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு கேட்டு அப்படின்ற செய்தி இந்த சிதேக்கியாவுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான், கொஞ்சம் ஆளுகளை கூட்டுக்கிட்டு இங்க இருந்து என்ன பண்ணிடலாம், தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லி சமமான பூமியை நோக்கி ஓடினார்கள். கல்தேயரின் ராணுவத்தார், நேபுகாத்நேச்சரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிடுச்சு. கல்தேயர் ராணுவம் போய் ராஜாவை பிடிச்சிட்டாங்க. ஆமே, ஸ்தோத்திரம். அதனால கூட அந்த அல்ல நம்ம அவனை விட்டுட்டு சிதறி ஓடிட்டாங்க. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவின் இடத்து கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரனை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி, அவனுக்கு அப்புறம் அவன் தான் ராஜா ஆகணும், அதனால வம்சமே இல்லாதபடி என்ன பண்ணிட்டாங்கப்பா, குமாரனை அவன் கண்களுக்கு முன்னாட வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இந்த சிதேக்கியா தான் நீங்களும் நான் ஏற்கனவே சொன்னேன், தகுதியே இல்லை, நமக்கும் ரட்சிப்புக்கும் தகுதியே இல்லை. யோயாக்கினுடைய மகன் அல்ல இந்த சிதேக்கியா, சித்தப்பா. எப்படி உனக்கு ராஜ பதவி கிடைத்தது? கர்த்தருடைய கிருபை. ராஜ பதவி கிடைத்ததை மறந்து பாகால்களை பின்பற்றி கன்று குட்டிகளை தெய்வமாய் செய்துவிட்டு போன யெரொபெயாமின் பாவங்களிலே துணிகரமாய் செய்து பல முறை பெர்னார்ட் ஜேம்ஸ் போல எரேமியாவை கொண்டு எச்சரித்தும் அவன் கீழ்ப்படியாத போனபடினாலே முடிவு என்ன? சொல்லுங்க, என்ன முடிவுங்க? அவன் சந்ததியே போச்சு, காலி. சந்ததியை வெட்டிட்டான், பிள்ளைகளை வெட்டி அவன் கண்களை குருடாக்கி விலங்கு போட்டு அவனை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனார்கள். இந்த சிதேக்கியா தான் நான் சொல்லிட்டேன். எரேமியா தீர்க்கதரிசி போல இந்த சிதேக்கியா எப்படி அசட்டை பண்ணினானோ அது போல நீங்களும் அசட்டை பண்ணினால் உங்களுக்கு இதான் நடக்கும். இதான் நடக்குங்க. வசனம் போய் சொல்லாது. சிதேக்கியா தான் நாம. சிதேக்கியா நம்மள மாதிரியே கீழ்ப்படியாம வாழாதனால என்ன நடந்துச்சு? அப்ப நமக்கு அதான் நடக்கும். ஸ்தோத்திரம். இதான் நடக்காம பாத்துங்க. ஸ்தோத்திரம். உங்க சந்ததியே இல்லாம கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். பிள்ளைங்கன்னு பெருமையா பேசிக்கிறீங்கல்ல, கர்த்தர் நினைச்சா காலி. ஸ்தோத்திரம். உங்களை என்ன பண்றாரு? கண்களை குருடாக்கி சிறைகளாக பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. அவன் விலங்கு போட்டு உன்னை பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவான். பாபிலோன்னா என்ன தெரியுமா? வேசிகளின் நகரம். எல்லா அருவருப்பும் பாவமும் பாபிலோன்ல இருக்குது. உன்னை எங்க கொண்டு போயிடுவான்? நேரா பாபிலோனுக்கு போறவங்க அப்படி எங்க போனோம்? நரகத்துக்கு. அதனால ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுக்கு தகுதியே இல்லாம மேவி போசா இருந்த உங்களை ராஜாவின் அவர் சமூகத்துல நித்தமும் அப்பம் புசிக்கும்படி செய்தாரே, ராஜாவின் சமூகத்துல அவருக்கு ஈக்குவல் ஆக்கினாரே, அவர் பக்கத்துல சாப்பிட வச்சாரு. இயேசு ராஜாவுக்கு பக்கத்துல இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். சம்பந்தமே இல்ல, யோயாக்கினுடைய சந்ததி இல்ல, அவங்க சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவுக்கு ராஜ பதவி கிடைத்தது. நம்முடைய சந்ததியில யாருக்கும் இல்லாத ஒரு கிருபை நமக்கு கிடைத்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருப்பது எதற்காக? அவர் நமக்குள்ளிருந்து மகிழும்படியாக மட்டும்தான். வேற எதையும் அவர் எதிர்பார்க்கல. உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணணும், அவர்கள் என்னை மகிழ்ச்சியா பார்த்துக்கணும், சந்தோஷமா பார்த்துக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை எங்கேயோ ரோட்டோரத்துல கேட்பாரற்று வழிகளிலே சந்திகளிலே நின்று கொண்டிருந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகுதியே இல்லாத நம்மை கொண்டு வந்து ராஜாவின் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிக்கும்படி அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். சபையே, இத ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் விசுவாசி மறந்துடக்கூடாது. உங்களை உட்கார வச்சிருப்பது எதற்காக? நான் அவர்களிடத்துல வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஏன் ஜனம், ஏன் ஜாதின்னு கர்த்தர் மார்த்தட்டி உங்களை பார்த்து சொல்லணும். அவ்வளவு வைராக்கியம் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதற்காக தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு வாழ்வர்கள் எத்தனை பேர்? அவரோடு தொடர்பில் தொடர்ந்து இருக்கிறவர்கள் எத்தனை பேர்?
போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு. எத்தனை பேர் தினமும் நான் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை ஜெபத்தின் மூலமாய், துதியின் மூலமாய், வேதம் வாசிக்கிறதின் மூலமாய் தொடர்பிலேயே இருந்தேன் என்று சொல்ல முடியுங்க? விட்டுது சனிய. ஸ்தோத்திரம். ஒரு வாரம் ஒரே தொந்தரவு. ஸ்தோத்திரம். திங்கக்கிழமை சர்ச்சு, செவ்வாய்க்கிழமை சர்ச்சு, புதன்கிழமை சர்ச்சு, வியாழக்கிழமை சர்ச்சு, வெள்ளிக்கிழமை சர்ச்சு, சனிக்கிழமை சர்ச்சு. ஒரு வாரம் நிம்மதியா இருக்கலாம் பாரு. ஸ்தோத்திரம். ஊருக்கு இருக்கு போனோமா போ. ஸ்தோத்திரம். சுத்தனமா சொத்து. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வாரம் வாழ்ந்துட்டு இப்ப மாத்திரம் அப்படியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் கன்ஃபார்மா இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு தொடர்பு இருக்கணுங்க. ஸ்தோத்திரம். 10 நாள்ல ஒரு முறை பைபிள் படிச்சிருந்தேன். இந்த ஒரு வாரம் லீவ்ல 2 முறை படிச்சிட்டேன். 7 நாள்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது? ஸ்தோத்திரம். அப்பனா எந்த அளவுக்கு தொடர்பு எனக்கு அவருக்கும் இருந்திருக்குது பாருங்க லீவ்ல. ஸ்தோத்திரம். நீங்க லீவ்ல என்ன பண்ணீங்க? ஒருத்தரும் பைபிள் தொட்டிருக்க மாட்டீங்க. பயங்கர பிஸி. ஸ்தோத்திரம். பயங்கர பிஸி. ஸ்தோத்திரம். பார்த்தோமே பைபிள் படிச்சவங்க எல்லாம் அந்த டெஸ்ட் வைக்கும் போது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 2 பேர் தான் ஸ்தோத்திரம் தெளிவா சொன்னாங்க. அதுல புனிதா படிக்கிறது, புரோஜனமா படிக்கிறது. விசுவாசமே இல்லாம சும்மா நானும் பைபிள் படிச்சேன், ஐயா நான் ஒரு முறை படிச்சேன்னு சொல்றதுக்கு, இது புரோஜனம் இல்லாத பைபிள் படிக்கிறது. ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கும் போது அந்த பைபிள் வசனம் உன்னோட பேசணும், உன்னை சுகமாக்கணும். பைபிள் படிக்கும் போதே சுகம். ஆமென். என் வசனம் உனக்கு நான்மா மருந்து. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தான் உனக்கு எல்லாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு போட்டுக்குது நீதிமொழிகள் 3ல. ஸ்தோத்திரம். அப்ப படிக்கும் போதே உனக்கு ஜீவன் வரும், படிக்கும் போதே உயிர் வரும், படிக்கும் போதே செல்கள் உயிரடையும். ஸ்தோத்திரம். நம்ம அப்படி படிச்சோமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். மற்றவங்க சுத்தம். அமலா சிஸ்டர் படிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுது அன்னைக்கு பைபிள் டெஸ்ட்ல ஒரு 2 கேள்வி பதில் சொன்னாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். படிக்கிறவங்க படிக்காத நல்லா தெரியும். இது மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா ஆண்டவர் செக் பண்ண மாட்டாரா? அப்படி செக் பண்ணும்போது உங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? பைபிள் படிக்கிறது மூலமா அவரோட ஒரு தொடர்புல இருக்கலாம். இல்லைங்க நாங்கள் பைபிளே படிக்கல, 24 மணி நேரம் ஜபத்திலே இருந்தேன்னு சொல்றீங்களா? 24 மணி நேரம் துதியிலே இருந்தேன்னு சொல்றீங்களா? 24 மணி நேரம் சர்ச்சிலே இருந்தேன்னு சொல்றீங்களா? இல்லை தானே? அப்ப பைபிள் படிக்கலாம் யாராவது பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்ப போன வாரம் ஃபுல்லா கர்த்தர் வேதனைப்படும்படியா வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சோத்திரம் சோத்திரம்னா என்ன நடக்கும்? அவர் சந்தோஷப்படுவாரா? ஏத்துப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைவுல இருந்து நம்ம பிரியவே கூடாது. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? அவர் மேஜையில அவருக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு, அதை மறந்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஸ்தோத்திரம் ஊழியர்களோடு போகும்போதெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஊழியரோடு அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு போறதுக்கு பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது வேலை செய்யும் போது பையர்ஸ் பார்ட்டி கொடுப்போம். ஸ்தோத்திரம். காக்டைல் அண்ட் டின்னர். ஸ்தோத்திரம். சரக்கு பார்ட்டி வேலை தராங்க இல்லையா பையர்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை பெரிய பெரிய ஹோட்டல், பார்க், ஷெரட்டன், ஸ்தோத்திரம், இது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்கறதுக்கு போவோம். அப்போ நானும் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறதுனால எனக்கும் அழைப்பு வரும், நானும் போவேன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே சரக்கும் ஸ்தோத்திரம் கறியும் பிரியாணி தான் இருக்கும் ஐட்டம். ஸ்தோத்திரம். அது மாதிரி எத்தனையோ காக்டைலில் போயிட்டு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற பொசிஷன், நான் உட்காந்துருக்கிற இடம் ராஜாவின் பக்கத்துலன்ற அந்த உணர்வு இருந்ததுனால ஸ்தோத்திரம் எத்தனையோ அது மாதிரி காக்டைல் பார்ட்டிக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் சரக்கு அடிக்காம வந்தாள் நான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிராமின் எங்க ஓனரு. ஸ்தோத்திரம். அவர் சரகு போட்டு வெறும் மட்டனா தான் தோணுவார். எத்தனை அவர் கொடுக்குறதான் வேலை. ஸ்தோத்திரம். அவரால் நடக்க முடியாது. ஸ்தோத்திரம். போய் மட்டனா எடுத்தா, பீஸா எடுத்தா, சப்பாத்தி கிப்பாத்தி எதுவும் எடுக்க மாட்டார், நானுக்குன்னு தொடவே மாட்டார், வெறும் மட்டனா தான் முழுங்குவார். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க போனாலும் என்னுடைய நினைப்பு என்னது? நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ராஜாவின் பக்கத்துல. நான் தகுதியா? இயேசு பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு நான் தகுதியா? ஸ்தோத்திரம். நான் தகுதியா? ஆனா என்னை கர்த்தர் தகுதிப்படுத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் பெருமான் சரகாப்படுவார். தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர், அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை. நம்ம நிலைமை என்னங்க? பைபிளை மூடிட்டு முழங்கால் படிட்டு ஜீசஸ் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க பொசிஷனை நீங்க மறந்துடக்கூடாது. மேய்போசத்தை போல செத்த நாயாயிருந்த நம்மை
சிதேக்கியாவை போல தகுதியே இல்லாத இருந்த நம்மை கொண்டு வந்து ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லுங்க, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா ஆமென். அதிசயங்கள் ஆயிரம், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை. ஓஹோ, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொல்லுங்களேன், சோலைவனமாய். மறுபடியும் பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய். வறண்ட நீளத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல் வெளியாய் மாற்றி விட்டீரே. எங்களை வயல் வெளியாய் மாற்றி விட்டீரே. எங்களை வயல் வெளியாய் மாற்றி விட்டீரே. எங்களை நல்ல உற்சாகமாக கையை தட்டி ஆமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள். சொல்லு சபையே, கோடி கோடி. தேவி போசத்தே, உன்னை கர்த்தர் ராஜாவின் பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார். கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள். சொல்லுங்க சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில். மேல்போசத்தை ஆண்டவர் மறந்துடாது. அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இப்ப கையை தட்டி எல்லாரும் கோடி கோடி நன்றி சொன்னாலோ பாலாபா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சிதேக்கியாவே உன்னுடைய காரியத்தை நீ மறந்துடாது. மேல்போசத்தே, உன் நிலைமையை, நீ இருந்த நிலைமையை மறந்துடாது. உனக்கு ராஜாவுக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் உன்னை அழைத்து அவர் பக்கத்துல நித்தமோ நித்தமோ அசனம் பண்ணும்படி சாப்பிடும்படி உதவி செய்திருக்கிற ஆண்டவர். கையை தட்டி உனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரா? உனக்குள்ள துக்கமா இருக்கிறாரா? உனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரா? சபையே, உன்னுடைய செயல்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறதா? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா? கையை தட்டி ஆமென் 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 ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது. ஓஹோ, கோடி கோடி
ஈடாகுமோ கோடி கோடி. ஆமே ஆமே எஸ் லார்ட் ஈடாகுமோ. நல்ல கையை தட்டி ஆண்டவரே எனக்கு நீங்க செய்திருக்கிற காரியத்தை நினைச்சா ஆண்டவரே கோடி கோடியாய் வாரினாலெல்லாம் நன்றி சொன்னாலும் கையை தட்டி ஆமே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நம்மை அழைத்திருப்பது நம்முடைய தகுதியை வைத்து அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம். ஆமென் ஹalleluya. அழைக்கப்பட்டவர்கள் பாத்திரவான்களா இல்லாமல் போனபடியினாலே ஸ்தோத்திரம் நம்மை கர்த்தர் அழைத்து 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 அவருக்கு பக்கத்துல அவருடைய மேஜையில அவருடைய பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கும்படி ஸ்தோத்திரம் ஒரு நாளும் குறைவில்லாமல் நித்தமா ராஜாவின் சாப்பாடுங்க. ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாரே, அதுக்காக நம்ம நன்றி. ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருப்பதை நான் புரிஞ்சு இனிலேருந்து வாழறதுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உன்னை மறந்து வாழ்ந்த துரோகியப்பா, எனக்குள்ள இருக்கிறத மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ். ஹalleluya. நன்றி அப்பா. கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமை ஐஸ்வர்யம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமை ஐஸ்வர்யம். புறஜாதிகளுக்குள்ள என்ன விளங்குச்சு? தேவன் அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்தார். பேதுருக்குள்ளிருந்து, பவுலுக்குள்ளிருந்து, யோவானுக்குள்ளிருந்து தேவன் புறஜாதிகளுக்குள்ளே கிரியை செய்தார் என்பது விளங்க காட்டினது. ஆமென் ஹalleluya. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கையை தட்டி ஆமென் ஹalleluya. எதற்காக அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம். புறஜாதிகளுக்குள்ள விளங்கணும். உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி புறஜாதிகளிடத்துல தெரியணும். மெய்யாகவே தேவன் இவர்களுக்குள் இருக்கிறார், தேவன் இவர்களுக்குள் இருக்கிறார். தேவன் இல்லை என்றால் ஒருவனும் சாதாரணமாய் தானா இந்த கிரியைகளை செய்ய மாட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை மாறட்டும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்க நினைவெல்லாம் அவர் மேல இருக்கும். ஆமென் ஹalleluya. அவரை மறந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களை பிசாசு அப்படியே தூக்கிடும். லக்கா இப்ப வலது கரத்தை வைத்து சொல்லுங்க ஹalleluya. நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. எத்தனை பேருக்கு வாஞ்ச? நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ. நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். ஓம் விருப்பம் செயல்படுத்தும், ஓம் விருப்பம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே. ஆசையா வாஞ்சியா என் ஆற்றல். இப்ப எப்படி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. வாஞ்ச கேட்டதான் வாஞ்ச உள்ளவர்களை நிரப்புவார். ஆளுகை
ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆமென். இப்ப எப்படி எல்லாரும் சேர்ந்து புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுவையா. சொல்லுங்க, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுவையா. என்னை உடைத்து விடும் ஒரு மாற்று, என்னை உடைத்து விடும் ஒரு மாற்று, பண்படுத்து பயன்படுத்து பண்படுத்து. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. எத்தனை பேருக்காக நன்றாய் தட்டி ஆளுகை செய்யப்பா. நினைவெல்லாம் அமதாகட்டும், பேச்செல்லாம் அமதாகட்டும், நாள் முழுதும் பயன்படுத்தும். உங்களுடைய விருப்பம் நிறைவேற்ற உதவி செய்யும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக எந்த நிலைமையிலும் நாங்கள் ரட்சிப்பை மறந்துடவே கூடாது. நாங்கள் செத்த நாயை போல் கேட்பாரற்று இருந்தோம். வழிகளிலே தெருக்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். தீயோர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவ துரோகிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவ பகைசர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய அன்பு வெளிப்பட்ட போது, அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்ட போது, தேவனோ இரக்கத்தில் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் கூர்ந்த அன்பினாலே ஆண்டவரே, எங்களை நீ ரட்சித்து உங்க பக்கத்துல உங்க மேஜையில நித்தம் அசனம் பண்ணும்படி, நித்தம் சாப்பிடும்படி, நித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி வச்சிருக்கிறீங்கப்பா. இதை நாங்க புரியாமலேயே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம். புரியாமலேயே இத்தனை வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இருப்பது சாதாரண இடம் இல்லப்பா, ராஜாக்கள் அமருகிற இடம். ராஜாக்கள் அமருகிற இடம். ராஜாக்கள் அமர்கிற இடத்துல நாங்க அமர்வதற்கு எங்களுக்கு தகுதியா? கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாதுங்க. ஒரு நாள் நாங்க மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வேதனைப்படும்படி நாங்க வாழக்கூடாது. அதை விட செத்து போலாம். வேதனைப்படுத்திட்டு வாழ்வதும், தற்கொலை செய்து மரிப்பதும் நம்மளை நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்க போகுது. அதனால ஆண்டவரே, எப்போதும் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ரகசியமா எங்களுக்குள்ள இருந்து நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படணும். எங்க மூலமாய் புறஜாலிகளுக்குள்ள அந்த ரகசியம் விளங்கணும். எங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் விளங்கணும். சாட்சியா நாங்கள் நிற்கணும். சாட்சியா நீங்கள் நிற்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லக்கூடாது. பரியாசக இடத்துல உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் தியானித்து கொண்டிருக்கிற மனுஷனாய் பாக்கியவாதிகளாய் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஒதுக்கி தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு, கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதை போல என் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களை மாற்றி அனுப்புகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் தேவன் சந்தோஷப்படும் போது எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பல மடங்கு கொடுக்கிறீர். எங்கள் மேல் ஆண்டவர் தேவன் கோபப்படும் போது எங்கள் வருகிற நன்மையை கர்த்தர் குறைத்து விடுகிறீர், நிறுத்தி விடுகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதும் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்வதும் எங்களுடைய நடக்கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் இங்கிருந்து கடந்து போய் அதுக்கேற்றபடி நாங்கள் வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்து நடத்தும்படியால் உங்களுடைய அன்பின் நல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கேட்க ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனப்பட்டோம். உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பித்து வசனத்தின் ஆழத்துக்குள்ளாய் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நாம மகிமைக்காய் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியம்
உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமையாவும் செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய இடத்தில் சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை புரிந்து அவரோடு பழகி வாழுகிற வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.